நிஜமாவே பல பேர் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல். ஆனால் எப்போ ஒரு தனி மனிதரை உயர்த்தி பேசுறதுக்காக மட்டும் ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தையும் காலி பண்ணி மொத்தமாக இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் ஏன் பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னு ஒன்றும் புரியாத மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நதி ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பெண்களுமே நர்மதா தவிர மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் சுயநலமாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க. தனியாக யமுனாவெல்லாம் சொல்லவே தேவையில்லை. காவேரியே தான் குடும்பத்துக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான். ஈவன் அது விஜயா இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை கலாட்டாக்களுக்கு இடையில் இப்போ கதையில் பார்த்தீங்கன்னா இப்போ நர்மதாவுக்கு ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் டைமில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கொண்டு போனால், இது வரைக்கும் ராகினி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு விஜய் இங்கே தான் வந்திருக்காருங்கிறது தெரியாது. அவர் வேற எங்கேயோ கொடைக்கானல் போயிருக்காரு, ஏதோ மனசு சரி பண்ணுறதுக்கு போயிருக்காருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நர்மதாவுக்கு இப்படி ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தாத்தா பாட்டியை இன்வைட் பண்ணார் விஜய். அப்படின்னா அப்போ தாத்தா பாட்டி வர, தாத்தா பாட்டியோட சேர்ந்து ராகினி இந்த இடத்த கண்டுபிடிச்சி, ஓ இங்கே தான் ஒன்று மண்ணா எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படா அவங்க நல்லா இருக்க விடுவேன் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக வெண்ணிலாவை இங்கே கூட்டுவாரு. வெண்ணிலா விஜய் என்னை விட்டு எங்கே போன அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு எதையாவது செஞ்சு அதை பார்த்து உடனே இப்போதைக்கு லைட்டாக மனம் இறங்கி வந்த சாரதா திருப்பி மலைக்கேறி போய் நிற்க, அதோ அம்மாவை எதிர்த்து கூட பேசி பழக்கமே இல்லாத மாதிரி காவேரி, என் மனசு இதாக இருக்குது, என் கழுத்தில் அவர்கிட்ட தாலி இருக்குது, அவர் தான் என் கணவர், அவரோட தான் சேர்ந்து வாழ்வேன்னு கூட சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னா அவங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறது, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உண்மை தெரிகிறது அப்படின்னு சம்மந்தம் இல்லாத ட்ராக்கை வச்சு ஒரு 2 வாரத்தை ஓட்டிடுவாங்கன்னு தான் தோணுது. எப்படி பார்த்தாலும் இந்த கதையை இழுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இழுக்கிறாங்கிறது தெரியும் போது தான் கடுப்பிடிக்குது. அட்லீஸ்ட் பாக்யலட்சுமி மாதிரி சீரியலில் ஏதோ ஒரு புது கதை ட்ராக்கையாச்சும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஃபோர்ஸ்ட் ட்ராக்னு சொல்லுவாங்க, கட்டாயப்படுத்தி ஒரு ட்ராக்கை வச்சு தரன்னு இழுத்து கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறது தான் எரிச்சல் தருது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரல இப்போ சீரியல் போகிற விதத்துலங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.